எலி என்ன செய்யுது? தூங்குது. எலி என்ன செய்யுது? இப்பதான் முழிச்சிருக்கு. எலி என்ன செய்யுது? முகம் கழுவுது. எலி என்ன செய்யுது? பல்லு தேய்க்குது. பின்னால சொல்றாங்க, அந்த விளையாட்டு நாங்க விளையாண்டுருக்கோமே பாத்தீங்களா? எவ்வளவு உயரமான இடத்திற்கு போனாலும் அந்த குழந்தை பருவத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ள நிற்கும். அதுல என்ன கத்துக்கிட்டோம்ன்றதும் கூட உள்ளுக்குள்ள நிற்கும். இப்படியே முடிஞ்சு எலி என்ன செய்யுது? கிளம்பிருச்சுன்னு கடைசியில சொல்லுவாங்க. எலி ஒத்தையில வெளியே வரும், பூனை விரட்டும். அந்த ஒற்றை எலியை காப்பாற்றுவதற்காக, அந்த பூனையிடமிருந்து ஒற்றை எலியை காப்பாற்றுவதற்காக எல்லா எலியும் சேர்ந்து அதை உள்ள விட்டு வெளியே விட்டு, அப்பா அது ஒரு விளையாட்டு, அதுல கத்துக்கிறோம். நம்மள ஒருத்தன் சிக்கிக்கிட்டான் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும் அப்படின்றது. ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்சவன், ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் சிக்கிக்கிட்டாலுமே, ஐயோ எங்கிட்டு போனோம்னா நம்மளை கூப்பிட்டான்னா, அவன் கூப்பிட்டான்னா என்னன்றது, பக்கத்து தெருவழியே போயிரு அப்படின்ற அளவுக்கு போயிடுறோம். ஏன்னா அந்த விளையாட்டுக்களை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எந்த நேரமும் குழந்தைங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்படியே உட்காந்துருக்கு. எதுக்கு போய் நம்ம டேய் அப்படின்னோம்னா கூட